தேவையான பொருட்கள்: வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நனைய வச்சுருக்கேன், தேவையான அளவு காரத்திற்கு வத்தல் பொடி, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வாழைப்பூவை கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுட்டு கடலைப்பருப்பையும் வாழைப்பூவையும் லேசாக ஒரு அடி மிக்சியில் அடிச்சுட்டு வடைக்கான மாவை தயார் பண்ணிவிட்டு பார்ப்போம். கடலைப்பருப்பையும் கொஞ்சம் லேசாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்ச வாழைப்பூவையும் மிக்சியில் போட்டு ஒரு வடை மாவு பக்குவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தேவையான அளவு காரமும்